ஹalleluya. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 84 1 முதல் 12 வரை. ஒரு ஆள் கட 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 கடா வேகம் வாசிங்க. சங்கீதம் 84 1 முதல். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களண்டையில் அடைக்கலனான் குருவிகளுக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டின் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களின் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றிகளாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, என் கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களின் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையை தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சங்கீதம் அப்படின்னா கேராகின் புத்திரர் அப்படின்னு கேராகின் புத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பைபிளில் எழுதின ஒவ்வொரு சங்கீதமும் ஒரு பாடல், ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு பாடல். அது என்ன பாடல்னா ஜெப பாடல். இதில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. சங்கீதக்காரன் தாவீது மட்டும் இதில் சங்கீதத்தை எழுதலை. நம்ம கேராகின் புத்திரர்னு எழுதியிருக்காங்க. நிறைய ஆசிரியர்கள் இதில் எழுதியிருக்காங்க. நம்ம சாலமன் எழுதியிருக்கிறான். இப்படி நிறைய ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. அந்த நாட்களில் எப்படின்னா, தாவீது நாட்களில் குறிப்பாக எப்படின்னா 24 மணி நேரமும் என்ன நடக்கும்? ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும். எப்படிங்க? அப்போ கூடாரத்தில் தான் சபை இருந்தது. கவனிங்க, சங்கீதக்காரன் எப்படின்னா தேவன் கொடுக்குற வார்த்தைகளின் அடிப்படையில் சில தீர்க்க தரிசனங்கள் அடிப்படையில் தேவன் ஏற்கனவே செஞ்ச சில அதிசயமான காரியங்களை உட்பட்டு இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டு அது பாடப்படும். நீங்கள் அந்த ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் மேலே யாருக்காக பாடப்பட்டது, யார் மூலமாய் பாடப்பட்டது, எதற்காக பாடப்பட்டதுன்றதை பிராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த சங்கீதம் கேராகின் புத்திரரால் பாடப்பட்டது. இந்த சங்கீதம் எதற்கு பாடப்பட்டது என்றால், இந்த சங்கீதம் அறுவடையின் காலத்தில், அறுவடை செய்வாங்க இல்லையா, அறுவடையின் காலத்தில் தேவனை புகழ்ந்து பாடின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் இன்றைய வரைக்கும் இஸ்ரவேலில் இது பாடப்படுகிறது. எப்படி? இந்த சங்கீதத்தை பாட்டா நம்ம பாடுற நிறைய பாட்டு சங்கீதத்தில் தான் இல்லையா? இன்றைய வரைக்கும் அவங்க இஸ்ரேலில் இந்த அறுவடை நாட்களில் தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவது வழக்கம். அப்படி எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இதில் தேவனுக்கு எப்படி மகிமை சேர்க்கணும், தேவன் இதில் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் அடிப்படையாக நான் இதை உங்களுக்கு போதிக்கலான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அறுவடைன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த நாட்களில் இஸ்ரவேலுக்கு இருந்த மிகப்பெரிய தொழில் 2 முக்கியமான தொழில். என்னென்னா, ஒன்று ஆடு மாடுகளை மேய்க்கிறது, இன்னொன்று திராட்சை செடிகளை நட்டு அதை அறுவடை செய்கிறது. இந்த 2 பிஸ்னஸ் ரொம்ப முக்கியமான அவங்களுடைய அடிப்படை தொழில். இந்த திராட்சை, குறிப்பாக இந்த திராட்சை பழங்கள் அறுவடை செய்யும்போது அதை என்ன செய்வாங்கன்னா, வெட்டி தேவ சமூகத்துக்கு முன்னே கொண்டு என்ன செய்வாங்க, இந்த குறிப்பாக அது தேவன் கற்றுக் கொடுத்தது போல இந்த சங்கீதத்தை பாடுவாங்க, தேவனை மகிமைப்படுத்துவாங்க. இது வழக்கம். அடிப்படையில் பாருங்க, நம்ம எல்லாருமே ஆராதிக்கிறோம். எல்லாருமே நமக்கு ஒரு ஆள் உதவி செஞ்சா
கண்டிப்பாக நம்ம அவங்கள என்ன செய்வோம்? நம்ம அவங்கள என்ன செய்யணும்? அவங்கள மதிக்கணும். அவங்கள என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். கரெக்ட். ஆனால் அவங்கள ஆராதிக்கிறதுக்கு அவங்கள ஆராதிக்க கூடாது. ஆராதிக்க இன்றைக்குள்ள தலைப்பே நீ எதை ஆராதிக்கணும்? எப்படி? எதை ஆராதிக்கணும்? நமக்கு பொதுவாகவே ஒரு ஆள் ஒரு நன்மை செஞ்சுட்டுனா அந்த ஆளை நம்ம என்ன செய்வோம்? நல்ல கனப்படுத்துவோம். சிலவங்க அதையும் தாண்டி ரொம்ப ஆராதிப்பாங்க. அவங்க மட்டும் இல்லைனா எப்படி? அவங்க மட்டும் இல்லைனா அப்படின்னு செம்ம ஆராதனையாக இருக்கும். அது ஒரு நாளில் இல்லை, திடீர்னு அவங்க ஒரு தப்பு பண்ணா அப்படியும் ஆகும். அது என்ன தெரியல, நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பொதுவாகவே இப்படி ஒரு ஆராதனை மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. நீங்கள் எதை ஆராதிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த ஒரு சத்திய ஒரு வசனம் தான், ஒரு பாடல் தான் இது. ஹல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களும் வேறு விதமாக தான் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த உலகம் எப்பவுமே எப்படின்னா, ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஒரு மனுஷன் எதை ஆராதிக்கிறான், ஏன் ஒரு விஷயத்தை டப்புன்னு ஆராதிக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு உதவி செஞ்சவர்களை ஆராதிச்சிருவான், அல்லது அவனுக்கு வருகிற வருமானமாகிய பணத்தை ஆராதிப்பான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அங்கீகாரப்படுத்தி பயங்கரமாக ஆராதிப்பான். இதானே இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இன்னைக்கு தேவன் அறியாத பிள்ளைங்க எதை ஆராதிப்பாங்க? அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வாக்கு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணம், பெரிய பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் 24 மணிக்கூர் எதில் போயிருப்பான்? அதில் போயிருப்பான். அதில் பயங்கர கவனத்தை செலுத்துவான், அதெல்லாம் கவனத்தை செலுத்துவான். ஆனால் இதெல்லாம் கொடுத்தவரை ஆராதிக்கிறதுக்கு தான் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அறியாத மக்கள் அதை செய்வாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் தெரிந்தெடுத்த பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களும் அதிகமாக எதை ஆராதிச்சாங்கன்னா, நீங்கள் நம்ம ஊரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பஞ்சபூதங்களை என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் முன்னாடி ஆராதிச்சாங்க இல்லையா? பஞ்சபூதங்களை ஆராதிச்சாங்க. ஸோ இதில் நமக்கு வழக்கமாக நமக்கு தெரியும், அறிவு சார்ந்து தெரியும். ஆனால் அன்றைய நாட்களிலே பிரபலமாக உலகம் முழுவதும் அதிகமாய் ஆராதித்த ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் உண்டு பண்ணின, பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்கு, சிருஷ்டிகரை அவர்கள் தொழுது கும்பிடாமல் சிருஷ்டியை தொழுது கும்பிட்டார்கள் அப்படின்னு. அதிகமாய் உலகம் முழுவதும் பரவலாய் ஆராதிச்சது சூரியன். எதை? சூரியனை தான் அதிகமாக ஆராதிச்சாங்க. ஏன் சூரியனை ஆராதிச்சாங்கன்னா, ஒரு மனுஷன் தன் கண்ணில் நேர்பட பார்த்து நாள் முழுவதும் பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சூரியன். சூரியன் தான் அவனுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு வெளிச்சத்தை நம்ம பார்க்குறோம்ல, இந்த வெளிச்சம் நமக்கு இப்போ என்ன செய்யணும்? நம்ம இதெல்லாம் போட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டு அதுக்குள்ளே ஏசியை போடுறோம், ஃபேனை போடுறோம், பலதையும் போட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து கவனத்தை எங்கே செலுத்தி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஃபேன் இல்லைன்னா என்ன செய்வாங்க? ஐயோ எனக்கு ஃபேன் இல்லாத இருக்க முடியாது, கடக்க முடியாது, நிற்க முடியாது. அப்போ ஃபேன் என்னது? கடவுள். சிலவங்களுக்கு ஏசி இல்லாத தூக்கம் வராது, பார்த்துருக்கீங்களா? ஏசி இல்லாமல் தூக்கமே வராது, ஏசியே கடவுள் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா இந்த மனுஷனுக்கு எது அவனுக்கு லாபமாக இருக்கிறதோ அது அவனுக்கு தெய்வம், அல்லது எது அவனுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுக்குதோ அதை பார்த்து ஒரு பயத்து நிமித்தம் ஒரு ஆராதனை வரும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சூரியனை வழிபடுகிறது ஆதி காலத்தில் இருந்த ஒரு காரியம். குறிப்பாய் ஆபிரகாம் முதற்கொண்டு சூரியனை தான் வழிபட்டதா சொல்றாங்க. அப்ப இந்த சூரிய வழிபாடு பொதுவாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பொதுவான எல்லா மக்களுக்கும் இருந்த ஒரு விஷயம். ஆனா இதை தாண்டி இது போக 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 அவங்களுக்கு அதிகமாக லாபம் கொடுக்கிற காரியத்தை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த குறிப்பாக இந்த எகிப்தியர்கள் எதை ஆராதிச்சாங்கன்னா, அவங்க முதலையை ஆராதிச்சாங்க. எப்படி? அவங்களுடைய தெய்வம் எது? எகிப்தியருடைய தெய்வம் முதலை. அது பைபிள்லேயும் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கு.
பெலிஸ்தியர்கள் பாருங்க, பெலிஸ்தியர்கள் வந்து எதாவது ஆராதிச்சாங்கன்னா நாய் ஆராதிச்சாங்க. எப்படி? நாய், பட்டி பட்டி நாய் ஆராதிச்சாங்க. ஏன் நாய் ஆராதிச்சாங்கன்னா, பெலிஸ்தியர்கள் வேட்டையாடுவதற்கு அதிகமாய் பயன்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு மிருகம் வந்து எது? நாய். இஸ்ரவேலர்கள் அடுத்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க ஆராதிச்சது வந்து கன்றுக்குட்டி. ஏன் கன்றுக்குட்டி ஆராதிச்சாங்க தெரியுமா? இப்போ நீங்கள் ஆரோன் வந்து ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வரும்போது மோசே 40 நாள் காணாமல் போனதுனால இங்கே எதை உண்டாக்குனா? ஆரோன் கன்றுக்குட்டியை உருவாக்கினா. ஏன் அவன் கன்றுக்குட்டியை உருவாக்கி இருக்கணும்? ஏன்னா அவங்க எல்லாம் மேய்ப்பர்கள். மேக்சிமம் இஸ்ரவேல்கள் வந்து அந்த மாடு மேய்ச்சல் இவங்களுக்கு ரொம்ப பிரபலமான ஒன்று என்னது? இந்த மேய்ச்சல், மாடு, ஆடு மாடு இல்லையா? அதனால தான் அவன் மாடை உருவாக்கணும். இந்தியன்ஸ் அப்படியா? எஸ், மேபி இருக்கலாம், தெரியல எனக்கு. பாருங்களேன், இஸ்ரவேலர்களும் அவங்களுக்கு என்னது? அவங்க தொழில், அவங்களுக்கு லாபம். லிசன், ரொம்ப கேர்ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்கும் எது லாபமாய் செருகிறதோ இதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா வொர்ஷிப் பண்ணிடுவீங்க. வொர்ஷிப் பண்றது வாய்ப்பு இருக்கு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு லாபம் எதுனா மேய்ச்சல். பாருங்க, அதனாலதான் அங்க வந்து தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குறான். அது வந்து தேவனுக்கு பிரியம் இல்லாம போகுது. அந்த கன்றுக்குட்டியை உருவாக்குனா எல்லாரும் ஓகே ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு கடவுள் வேணும்னு நினைச்சாங்க இல்லையா? அப்ப அதனாலதான் ஆரோன் வந்து அங்க உருவாக்குறான். அப்போ எது அவங்களுக்கு இதா இருக்குதோ அதை கடவுளா மாற்றிட்டு இருந்தாங்க. இது காலகாலமா நடந்துட்டு இருந்தது. மனுஷனுடைய பார்வையில் எது லாபமோ அதுதான் கடவுள். எப்படிங்க? நீங்க அதை நீங்க அப்படி இருக்கீங்களா? உங்களுக்கு லாபமா கருதுகிறத நீங்க கடவுளா நினைக்கிறது உண்டா? சபைக்கு வராம வேற எங்கேயாவது எக்ஸ்ட்ரா வேலை கிடைச்சா போறீங்களா? போக மாட்டீங்க. எதுனாலும் நீங்க என்ன செய்வீங்க? அப்படித்தானே இருப்பீங்க. இது ஏன் நீங்க சபைக்கு வரீங்க அப்படின்னா, நீங்கள் பாக்கியவான்கள் இருப்பது உண்மைதான். ஆனா நீங்க ஏன் சபைக்கு வரீங்கன்னா, தேவனால் உங்களுக்கு கற்றுக்கொள்ளப்படுகிறது. நான் தான் உங்கள் ஆதாரம். எப்படி? தேவனே உங்கள் என்னுடைய ஆதாரம் தேவன் தான். என் வேலையோ என் தொழிலோ என் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு நான் பாக்கியவான் அல்ல. ஏன்னா என்னுடைய ஆதாரமே கர்த்தர் தான். எனக்கு தொழிலை தந்தாருன்னா அந்த தொழிலோட ஆதாரம், தொழிலோட லாபம் கர்த்தர் தான். என் தொழிலை கவனிக்கிறது கர்த்தர் தான். என் வேலையோட ஆதாரமே கர்த்தர் தான். எனக்கு வேலையை தந்தவரும் அவர் தான், அதுல இருந்து பிழைப்பை உண்டாக்குறவரும் அவர் தான், அதற்கு கிருபையை தந்தவரும் அவர் தான். நீங்க கருதுகிறதுனால தான் நீங்க சபைக்கு வருகிறீங்க. தேவனுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையை கொடுக்குறீங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமையே தேவனுக்கு கொடுக்குறீங்கன்னா you are worshiping the Lord. நீங்க எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஏன்னா கட்டளையில் பிரதான கட்டளை இல்லையா? அது இல்லையா? ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. இந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. இப்படி எல்லாம் எப்படி வருதுன்னா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நீ எதை செஞ்சாலும் உன்னுடைய முதல் பங்கை பாருங்க. இந்த காணிக்கெல்லாம் கொண்டு வராங்கல்ல, இன்னைக்கு போற தேங்காய் கொண்டு வந்திருக்காங்க. போல பார்த்துருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய காலத்தில் நான் பார்த்தது. ஹல்லேலூயா. நம்ம நல்ல எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்காரு. இப்போ தேங்காய் எதுக்கு கொண்டு வரோம்? இது சாப்பிட்டு தேவன் என்ன செய்ய போறதில்ல, அவர் வந்து சாப்பிட போறதில்ல கடிச்சு கடிச்சு. நம்ம தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா இதை தேவ சமூகத்தில் கொண்டு வச்சு என்ன செய்யறோம்? கனப்படுத்துறோம். ஏன்னா இது தந்த விளைச்சல், இது தரல, எனக்கு தேவன் இதை தந்திருக்கிறாரு, ஆகையினால நான் தேவனை இதை கனப்படுத்துறேன் அப்படின்னு இதை முதல்ல வந்து டீச் பண்ணார். இதெல்லாம் தேவன் கொடுத்த போதனை. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் திருப்பி விடுறாரு. மற்ற எல்லா ஜனங்களும் அங்கங்கே வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் ஆண்டவர் திருப்பி விடுறாரு. இவனு என்ன செய்யறானுங்கன்னா, தன்னுடைய முதல் பலன்கள் எல்லாம் எங்க கொண்டு வர ஆரம்பிக்கிறானுங்க? தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வராங்க.
ஸோ இது இப்படி காலகாலமாக அடுத்து தேவன் அப்படி கற்றுக் கொடுக்க அப்படி நடந்துகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உலகம் எப்பவுமே எதை பார்க்கணும்னா, தன் கண்ணுக்கு முன்னாடி எது ஆதாரமாக இருக்கிறதோ, தன் கண்ணுக்கு முன்னாடி தனக்கு உதவியா யார் இருக்கிறாங்களோ அவங்கள ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? கனப்படுத்தும், உயர்த்தும், மரியாதை கொடுக்கும். அது விளைவு என்ன ஆகும்னா, அந்த ஆளு இல்லைன்னா அது ஒரு நாள் இவங்க தலையேறி மிதிச்சிரும். எப்படிங்க? பணம் தான் எல்லாம் ஆதாரம், பணம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, சம்பாதிடா பணம் அப்படின்னு சம்பாதிக்கிறீங்க. ஒருத்தன் முயற்சி செஞ்சா பணத்தை சம்பாதிக்க முடியும். ஆனா அந்த பணத்தை எனக்கு தருபவர் கர்த்தர், அதனுடைய ஆதாரம் முழுவதும் கர்த்தருடையதுன்னு நிற்கிறேன்னா, நீ சிருஷ்டிப்பை நீ தொழல, நீ சிருஷ்டிகரை என்றைக்கும் தொழுற. நீ சிருஷ்டிகரை தொழுது கும்பிட்டு இருக்கிறேன்னா, சிருஷ்டிகரை நீ மதிக்கிறேன்னா, ஒரு நாளும் நீ வெட்கப்பட மாட்ட. பணம் ஒரு நாள் கையில் வராத நாள் இருக்கும் இல்லையா? உனக்கு பணமே இருந்தாலும் பாருங்களேன், திடீர்னு ஒரு கொரோனா வந்தது பாருங்க, அவன் பணத்தை வச்சுட்டு அவன் அப்படியே உட்கார்ந்துருந்தான் இல்லையா? கொஞ்ச நாள் கூட அப்படியே லாக்டவுன் ஆயிருந்தா என்ன நடந்திருக்கும்? பணத்தை வச்சு சில்லறையை கொஞ்சம் தின்றுருப்பணும், கொஞ்சம் பணத்தை தின்றுருப்பாங்க, இப்படி தானே நடந்திருக்கும். அப்போ உலகத்தில் என்ன நடந்திருக்காது? அறுவடை இல்லைன்னா பஞ்சம் வரும், அறுவடை இல்லைன்னா பஞ்சம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு இது 1.5 மாதம் 2 மாதம் ஆனாலும் தெரில. முன்னாடி நாட்களில் 5 வருஷம் 10 வருஷம் 7 வருஷம்னு பஞ்சம் வரும். பஞ்சம்னா தேசத்தில் மழை பெய்யாது. நான் சொல்லட்டுமா, ஒரு 3 வருஷம் உங்கள் ஊரில் மழை பெய்யலைன்னா என்ன நடக்கும்? பஞ்சம் வரும், உணவு வராது. நீ கம்ப்யூட்டர் இருந்து தட்டிட்டு இருக்கலாம், என்ன வராது? மொத்தம் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கும், சாப்பாடு இருக்காதுன்ற மாதிரி. புரியுதா? சாஃப்ட்வேர் இருக்கும்பா, ஆனால் சாப்பாடு இருக்காது. அப்படின்னா சாப்பாட்டுக்கு அடிப்படையில் ஒரு உலகம், ஒரு நாடு எதை நம்பி இருக்குது? நம்ம நாடு எதை நம்பி இருக்குங்க? நம்ம நாடு எதை நம்பி இருக்கு? நிதின், நம்ம நாடு என்ன நம்பி இருக்கு? அக்ரிகல்ச்சர். அப்படின்னா என்ன? கேள்விகள் இப்போ பரவும் பாருங்க. ஒரு உழவன் நிலத்தை உழுது பயிரிட்டு அந்த விளைச்சல் வரலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பசி, நம்ம கண்டிப்பா என்ன செய்யலாம்? பசியோட சாகலாம், வேற வழியே இல்லை. இப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் ஒவ்வொரு ஆதாரங்களை கொடுக்கிறாரு, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆதாரங்களை கொடுக்கிறாரு. பாருங்க, இவங்க என்ன நம்பிடுவாங்கன்னா, இந்த ஆதாரங்கள் மேல நம்பிக்கை கொண்டு வச்சிருவாங்க. புரியுதா? இப்ப பாருங்களேன், ஒரு ஆளுக்கு 24 மணிக்கு ஒரு சபையில கிடப்பாரு. எப்படி? பாஸ்டர் 24 மணிக்கு எங்க வச்சிருப்பாரு? வீட்டிலே வச்சிருப்பாரு. பைப்பு டேப் வைக்கிறதுக்கு ஜபம், டேப்பை கலத்துறதுக்கு ஒரு ஜபம், புதிய டேப்பை போடுறதுக்கு ஒரு ஜபம், தண்ணியை ஊத்து விட்டுறது. பாஸ்டர் நீங்க வராத நாங்கள் திறக்க மாட்டோம், சோத்திரம், எல்லாத்துக்கும் ஜபம். ஹல்லேலூயா. இப்ப ஞாயிற்றுக்கிழமை பிஸி பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை அவர் ஒரு காலம் முடிச்சு யாரும் இல்லை. உன்னை கழுத்துல கயரை போட்டு முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லலை. அல்லேலூயா. பாருங்களேன், ஆதாரம் தேவன் எல்லாத்துக்கும் வேணும், ஆனா தேவனுக்கு இவன் வேணான்னு நினைக்கிறான். நான் சொல்றேன், வசனம் சொல்றது, எபேசியர் சொல்ற மாதிரி, நீ தேவனை எதிலையுமே பிரியப்படுத்த முடியாது. ஒரே ஒரு காரியத்துல தான் நீ பிரியப்படுத்த முடியும். எதுல? கர்த்தர் என் ஆதாரம். விசுவாசத்தினாலதான் நீ தேவனை பிரியப்படுத்த முடியும். ஏது சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் ஒருவனும், நான் தான் ஆதாரம், நான் தான் உனக்கு எல்லாம், என்னை அல்லாமல் வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. தேவர்கள்னா நம்ம எல்லாருமே தேவர்கள் தான்.
நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ மனுஷனை மட்டும்தானே நம்ம தொழுது கும்பிடக்கூடாது. கிடையாது. உனக்கு வருகிற பணம், உனக்கு வருகிற உயர்வு, ப்ரமோஷன், உனக்கு வருகிற சகல உதவியும் இங்க இருந்து நீ அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் தேவனே முதல் ஆதாரம். அவர் இல்லைன்னா நான் பிழைக்க முடியாதுன்றத நீ புரிஞ்சுக்கணும் கடைசி மூச்சு வரைக்கும். அப்படி நீ புரிஞ்சுக்கிட்டனா you worship the Lord only. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏதாவது அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? தேவனுக்கு ஒண்ணுமே கொடுக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஏன் பிரியப்படுத்த முடியாதுன்னா, நீ தேவன் உண்டென்றும் அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்றும் விசுவாசிக்க இருக்குது. அப்படி விசுவாசிச்சா உன் வாழ்க்கையில தேவன் உனக்கு இங்க வைச்சிருக்கிறது எல்லாம் ஒன்ன நாடி தேடி ஓடி வரும். கிடையாதா? இல்லைன்னு வச்சுக்கோ, அது வராது. ஏன்னா விசுவாசிக்கும் என்ன வருதா? இருக்கிறது வராதாங்க, இல்லாதது வருமா? இல்லாதது வரணும்னா விசுவாசம் வரணும். அதனாலதான் தேவனுக்கு தெரியும், நீங்க தேவனுடைய பிள்ளைங்களை வச்சுதான் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க முடியும்னு தெரியும். புரியுதா சிஸ்டர், பிரதர்? ஒரு விசுவாசி இல்லாம இந்த நான் சொல்றேன், ஒரு தேவனுடைய விசுவாசம் இங்க சுத்தமா இல்லைன்னு வைங்களேன், உலகம் அழிஞ்சிடும். அடுத்த செகண்ட் இந்த உலகம் அழிஞ்சிடும். நீங்களும் சிலர் பகுதியில் நீங்க பலவீனமா இருக்கிறீங்க. உங்க பலவீனத்தை தாங்கி நிக்கிறதுக்கு உங்களுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு விசுவாச சப்போர்ட் இருக்குது. ஆகையால் நீங்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சகோதர சகோதரிகளே, அல்ல மனமா பிழைக்கிறது இல்லை. பாருங்க, சிலவங்க எல்லாம் பாருங்க, மனைவிய ஞானமா என்ன செஞ்சிருவாங்க, மனைவிய நீ போ, எப்படி நீ போ, எப்படி இவர் போகலைனாலும் அம்மா என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவ போட்டு எனக்கு சில காரியங்கள் இருக்கு, நான் வந்துடுவேன், ஆனால் அவன் அங்கே இருக்கனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், அது சந்தோஷம். ஆனால் அவர் இருந்தால் அவளுக்கு கொல்லாம். ஆனால் தேவன் உன் விசுவாசத்தை விரும்புகிறார். ஏன்னா மனைவியை மட்டும் ஆசீர்வதிக்க தேவன் விரும்பல, உன்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சொல்ல போனா நீ தான் முதல்ல நீ இருக்கணும், நீ தான் அஸ்திபாரம். ஹல்லேலூயா. புருஷன் முதல்ல இருக்கணுங்க. பாருங்களேன், ஒரு புருஷன் வந்தா ஒரு மனைவிக்கு ஒரு தைரியம் வருமா இல்லையா? மனைவிமார்களே உண்டா இல்லையா? வரும் இல்லைங்க. சில கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போய் ஒத்தை போயிட்டு வாடி எனக்கு வரல, இல்லை நீங்கள் வாங்க, பிறகு நீங்கள் பழகி தான் நீங்கள் அப்படியே போய் ஒத்தைக்கு பழகி இருப்பீங்க. ஆனால் இருந்த ஒரு தைரியம் அப்படி தானே, ஒரு கம்பீரம் வருதா இல்லையா? கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் பொல்லாப்புக்கு நீ பயப்பட மாட்ட. தைரியம். அவரை விசுவாசிக்கிறேன், நான் என் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அவர் தான். அப்படின்னா நீ முதல்ல ஓடி வருவ ஆலயத்துக்கு. I wanted to worship my God. The 1 week I'm safe. இந்த ஒரு வார காலம் என்னை முழுவதும் பாதுகாத்திருக்கிறார். அட்லீஸ்ட் 1 day நான் முழுவதும் கர்த்தருக்கு கொடுக்கணும். சபையில் வந்து அங்கிட்டு பார்த்துட்டு ஓடுறதுக்கு. ஹல்லேலூயா. அமைதியாக இருக்கணும் பாருங்க, அமைதி, பொறுமையாக இருக்கு. ஏதோ சம்திங் நடக்க போகுது, இங்கே தான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? சபையில் தான் ஏதோ நடக்க போகுது. ஏன்னா பாருங்களேன், நான் சிலரை பார்த்துருக்கேன், நல்ல விருந்து வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு ரசிப்பாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா? பீஸ் 2 கூட. அது என்ன தெரியுமா? உண்மையான ஒரு தகப்பனுக்கு அழகு அதுதான். எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு அப்படியே பேரண்டியல் கேரிங். நான் சொல்றேன், இது அவருடைய சமூகம். இங்க நீ வரும்போது அவரு ருசிச்சுட்டே இருப்பாருங்க. போதான் நீங்க போகணும்னு சொல்லுவீங்கல்ல, ஏன் நீ போற? உங்க விருந்துக்காரன் நல்ல விருந்துக்காரன் வந்தா உங்களுக்கு என்ன விடுவீங்களா? கொஞ்சம் லேட் ஆகி போகலாம். ஏன்? பிகாஸ் யூ லவ் காட். காட்ஸ் லவ் இஸ் இட்டர்னல். தேவனுடைய அன்பு நித்திய உடன்படிக்கையின் அன்பு. அவர் இங்க வந்து உனக்காக காத்திருப்பாரு. நீ வரும்போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. ஆனா நம்ம டக்குன்னு பார்ப்பேன், ஆக்சுவலி மினிஸ்டரை பார்க்கணும். கடைசியில் மினிஸ்டர் என்ன
அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு முறைமை இருக்கு. பழைய ஏற்பாட்டில் அரசனுக்கு நீ ஏதாவது ஒன்று கொண்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ. பழைய ஏற்பாட்டில் எப்படி? அரசனுக்கு நீ ஒன்று கொண்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ. இப்போ இங்கே அரசர் இருக்கார், அப்படி தானே? இப்போ அரசருக்கு ஒன்றை கொண்டு கொடுத்துட்டு எப்படி வரணும்? திரும்பி தானே நீங்கள் வருவீங்க. திரும்பி வரக்கூடாது, இப்படி வரணும். கொடுத்துட்டு அப்படியே வரணும், பின்னால் வரணும். இது என்னது? இது சட்டம். புரியுதா? அதனால தான் நீங்கள் ஆலயங்கள் எல்லாம் கிழக்க நோக்கி இருக்கும். ஆலயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? நீங்கள் கூடாரமும் அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது சாலமன் கட்டின ஆலயமும் கிழக்க பார்த்து தான் இருக்கும். அடுத்து இந்த நெகேமியா இவனெல்லாம் சேர்ந்து கட்டின ரெண்டாவது ஆலயம் பாருங்க, அதுவும் அப்படி தான் இருக்கும், கிழக்க பார்த்து தான் இருக்கும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் வரணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம என்ன பாட்டா சாச்சா ஹல்லேலூயா. ஆலயத்தில் அப்படி நில்லுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ ஆலயத்தை சுற்றி பார்த்து ஆலயத்தில் இது குறைவாக இருக்கு, நாளை இதை செய்யணும், மற்ற நான் இதை செய்யணும் இப்படி நினச்சேன்னா உன் வீட்டில் போகும்போது எல்லாம் இருக்கும். இது இங்கே நீ சுற்றி பார்க்க மாட்ட, அங்கே போய் சுற்றி பார்க்க தோணாத அளவுக்கு சுத்தணும், வேற வழி இல்லை, ஓட்ட ஓடதெல்லாம் இருக்கும். ஆனால் அது நிரம்பாது பாரு. ஆனா இங்க நீ சுத்தி பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவர் சமூகத்துல உன் நேரத்தை அதிகமாய் கொடுத்தார். அவருடைய பிரசன்னம் உன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அதிக நேரம் சுற்றி கொண்டே இருக்கும். உன் ஜெப வாழ்க்கையில இருக்கும். நீ ஒரு தேவைக்குன்னு டப்புன்னு அவர் சமூகத்துக்கு போனா உனக்கு ஜெபம் வரும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தராகிய ஒருவரை மாத்திரமே நான் வச்சிருக்கிற முதன்மையா. ஹல்லேலூயா. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சர்ச்சைப்படி ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த தொழிலில் ரெண்டு முக்கியம். ஒன்று மேய்ச்சல் இல்லையா, இன்னொன்று என்னது? திராட்சரசம். உலகத்திலேயே ரொம்ப கிரிட்டிக்கலான ஃப்ரூட் கிரேப்ஸ் தான். எப்படி? உலகத்திலே கிரிட்டிக்கலான ஃப்ரூட்ஸு நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸை வாங்கி வச்சுருக்கலாம், திராட்சை பழம் தான் முதல்ல என்ன செய்யும்? அழுகி கெட்டு போயிடும். திராட்சை பழத்தை திராட்சையை அறுவடை சொல்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. திராட்சை டப்புன்னு வராது, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா கவனிங்க, திராட்சை பழம் ரொம்ப வெயிலில் நிற்காது, ரொம்ப குளிர்ச்சியிலையும் வளராது. இந்த ரெண்டு சேர்ந்த ஒரு நல்ல தட்பவெட்ப நிலையில தான் திராட்சை என்ன செய்யும்? வளரும். நீங்க இஸ்ரவேலை எடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை சுத்தி இருக்கிறது என்னென்ன நாடுகள் இருக்குது? நாங்க கன்னியாகுமரியில் இருக்கோம், எங்களை சுத்தி கர்நாடகா இருக்குது, அப்படிதானே? உங்களை சுத்தி என்ன இருக்கு? கன்னியாகுமரி சுத்தி என்ன இருக்கு? கடனா இருக்கா? கடல் இருக்கா? இஸ்ரவேலை சுத்திலும் இருக்கிற அரபு நாடுகள் அத்தனை எப்படி இருக்கும்? காஞ்சி கருவாடு மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஆனா நீங்க இஸ்ரவேல்ல போனீங்கன்னா காஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா அங்கங்கயா நீர்ப்பதாகங்கள் இருக்கும். கடல் இருக்கு, இது எங்க இந்த தண்ணி வருதுன்னே தெரியாது. புரியுதா? அப்படியே இருக்கும். புரியுதா? தண்ணி இருக்கும், அங்கங்கேயா தண்ணீர் பதாகங்களை கர்த்தர் உருவாக்கி வச்சிருப்பாரு, பார்க்கலாம். ஆனா இப்படி பார்த்தா அங்க கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும், பயங்கரமா காஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்க. ஆனா அந்த தேசத்தை சுத்திலும் பயங்கர டெசர்ட்னா பாலைவனமா இருக்கும் சுத்தி பாருங்க. ஆனா இஸ்ரவேல் செழிப்பா இருக்கும். ஏன்? இஸ்ரவேலுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார், நீ என்ன ஆராதிக்கணும்னு. அவன் இன்னைக்கு வரைக்கும் கடவுளை தான் முதல்ல கொண்டு வைப்பாங்க. அவனுடைய அறுவடையில் இன்னைக்கு இந்த பாடல் பாடுறாங்கன்னா அவன் அறுவடை முதல்ல அங்கே தான் செய்வான். உலகத்திலேயே நீ அக்ரிகல்ச்சர் படிச்சேன்னா நீ எங்க போய் சேரணும்? இஸ்ரவேலுக்கு போய் ஒரு வாட்டியாவது நீ பார்க்கணும் பாருங்க. அங்க அக்ரிகல்ச்சருடைய டெக்னாலஜியே வேற லெவலுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த திராட்சை பழத்தை
ரொம்ப கடினமான ரொம்ப கிரிட்டிக்கலான ஃப்ரூட்ஸ் திராட்சை பழம். ஆனால் திராட்சை பழம் நீங்கள் அங்கே பயங்கரமாக விளையும். எப்படி ஒரு 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 இப்போ அப்படி தான் பாருங்க. ஒரு திராட்சை பழம், அந்த திராட்சை பழம் நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. அங்குள்ள திராட்சை பழமே வேற மாதிரி இருக்கும். அது ஒரு ஆளால் தூக்க முடியாது. புரியுதா? ஒரு கொலைய ஒரு ஆளால் தூக்க முடியாது. 2 பேர் 4 பேர் தான் தூக்குவாங்க. அந்த அளவு பெருசா இருக்கும் பாருங்க. ஏன்னா இவ்வளவு டக்குன்னு கெட்டு போற ஒரு திராட்சை பழத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அது கெடாம இருக்குது, அது இவ்வளவு பெரிய வருமானத்தை கொடுக்குதுன்னா அது தேவன் எதை வேணா ஆசீர்வச்சிருக்கலாம். ஏன்னா தேவன் அந்த ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடன்படிக்கை பண்ணபடினாலே இந்நாள் வரைக்கும் அந்த மகிமை அங்கேயே இருந்துட்டே இருக்கு பாருங்க. நான் சொல்றேன், நீ தேவனை ஆராதித்தால் தொடர்ந்து ஆராதித்து கொண்டே இருக்கிறேன்னா, எல்லாத்திலையும் நீ தேவனை முக்கியப்படுத்துறேன்னா, நீ முக்கியப்படுத்துற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் முக்கியமா இருப்பார். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் உன் பள்ளத்தாக்குல உன் கிணத்துல தண்ணி இருக்கும். உன்னுடைய களஞ்சியங்களுக்கு தேவையான தண்ணீர் அழகாக ஊற்றி நிரப்பப்படும். உன் மிருக ஜீவன்களுக்கு தேவையானது கரெக்டா இருக்கும். இங்க இருக்குதோ அங்க இருக்குதோ அவன்கிட்ட இருக்குதோ உண்டு, ஆனா உன்கிட்ட இருக்கும். நீ தேவனை மட்டும் நோக்கி போச்சேன்னா, அவரை ஆதாரமாய் கொண்டேன்னா, அவருடைய சகல ஆதாரங்களாலும் நீ நிரப்பப்படுவாய், நீ சாட்சியாக்கப்படுவாய். This is a matter. Hallelujah. நீ வரலாம், ஆராதிக்காம போலாம். ஆனா நீ தேவ சமூகத்துல உன் நேரங்களை அதிகப்படுத்த அவருடைய பிரசன்னம் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் அதிகமாகி கொண்டே இருக்கும். சிலவங்க என்ன கேட்பாங்க, பாஸ்டர் நான் சர்ச்சில் அனுபவிக்கிற பிரசன்னத்தை என் வீட்டில் அனுபவிக்க முடியல, நான் சர்ச்சில் அனுபவிக்கிற அந்த விசேஷமான பிளசண்டான அந்த பிரசன்ஸை நான் என்னுடைய சுய ஜபத்தில் அந்த அளவுக்கு அனுபவிக்க முடியலன்னு. நான் சொல்றேன், உன் நேரத்தை இன்னும் அதிகப்படுத்த தேவனை கனப்படுத்த தேவனை எங்க கனப்படுத்துறியோ, எங்கே 1 2 பேர் என் நாமத்து நிமித்தம் கூடுகிறார்களோ அங்க நான் வருவேன், அந்த இடத்துல வருவேன், அந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரா இல்லையா? எஸ். நீ அவரை மகிமைப்படுத்த வந்துரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தன் டப்புன்னு மேல போறான். எப்படி? ஒருத்தன் டப்புன்னு மேல போறான், படக்குன்னு கீழே வரான். எதுனால இருக்கும்? அடிச்சு யாரு வந்தாச்சு, படக்குன்னு கீழே வருவான். ஏன்? கரெக்ட். பெருமை வந்தாலே அவன் தான் கடவுள் அர்த்தம். நான் சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒருத்தன் டப்புன்னு மேல போறான்னா அவன் கண்டிப்பா தேவனால தான் போறான். சரியா? கள்ளனோ நல்லவனோ அதெல்லாம் கிடையாது. கர்த்தரை தேடுகிறவன் கண்டிப்பா உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். சிலவன் கர்த்தரால, உலகத்தில் இருக்கிற அந்த ஃபார்முலா வேற, பட் நான் நம்ம ஃபார்முலா சொல்லுவேன். நீங்க கர்த்தரால உயர்த்தப்பட்டு மேல போயிட்டீங்க, ஆனா சறுக்கல் வருது அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை சிஸ்டர், நீங்க உங்களுக்கு கொடுத்ததை ஆராதித்து விட்டீர்கள். நீ உன் கொடுத்ததை, தேவன் கொடுத்த ஆதாரத்தை நீ உயர்த்தினால் உனக்கு சறுக்கல் வரும். ஆனால் தேவன் கொடுத்த ஆதாரத்தை நீ தேவனுக்காக நீ துச்சமா என்ற, ஆனா தேவன் இதை எனக்கு கொடுத்தாரு, வாழ்நாளெல்லாம் என் அப்பனை நான் உயர்த்திட்டே இருப்பேனா, உன்னை சுத்தி இருக்கிற எந்த மனுஷனாலோ எந்த பிசாசின் கண்ணினாலோ உனக்கு ஒரு சறுக்கல் வருதுன்னா உன்னை தூக்கி ஏந்தி இருப்பார். உன் கால் சறுக்கும் போது உன்னை தூதர்களை கொண்டு ஏந்துவார். கால் சறுக்கிறது வேற, நம்ம போயிட்டே இருக்கும்போது சறுக்கிறோம் இல்லையா? போயிட்டே நீங்க
நம்ம நீங்கள் இந்த இதுக்கு வரல இல்லை, ஹாப்பி லேண்டுக்கு வரல இல்லையா? இந்த ஹாப்பி லேண்டில் போகும்போது படி ஏறி ஏறி போகணும். வரும்போது எப்படி வர்றது? புஷ்குன்னு கீழே, எப்படி புஷ்குன்னு. ஆனால் சில பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா மறுபடியும் அதில் போகிறதுக்கு அந்த புஷ்குன்னு வர்றதுல ஏறுவாங்க. அது என்ன ஆகும்? அது மேலே ஏறவே தம்பி, கர்த்தர் ஏத்தும் போது ஏத்துற வழியில அவர் ஏத்தும் போது அந்த வழியில நின்னா ஓகே. ஆனா அந்த வழி இல்ல, எனக்கு இன்னொரு வழி புஷ்குன்னு நான் மேலே ஏறுவேன்னா முடியாது. எப்படி? அவர் உன்னை ஈஸியாக்கின வழியில நீ ஏறினா முடியாது தம்பி, வழுக்கும், மண்டை அடிபடும். எப்படி? மண்டை பிச்சுக்கும். அப்படி என்ன செய்யணும்? மறுபடியும் அவர் சமூகத்தில் காத்திருந்து மெல்லமா ஏறி பதமா உட்கார்ந்தேன்னா அலாக்கா கொண்டு போவார். ஹல்லேலூயா. அதில் போகும்போது எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும் இல்லையா? பார்த்துருக்கீங்களா? போகலையோ? போனவங்க எல்லாம் என்னது போகாதவங்க ஒரு வாட்டி போங்க குடும்பமா, என்ன அப்படி சறுக்கிடலாம். அப்போ தான் இதெல்லாம் அந்த அனுபவம் எல்லாம் வரும் இல்லையா? ரைட்டு. ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவன் அழைத்த அழைப்பில் உனக்கு வருகிற சறுக்கல் அது இயல்பா சத்ரு ஏதோ ஒரு இடத்துல உன்னை தூக்கி போடுறதுக்கு வருவான். ஆனால் அதில் நீ கண்டிப்பாக காப்பாற்றப்படுவ, மாற்றமே கிடையாது. கர்த்தர் உன் துணையாக இருப்பார். அவர் உனக்கு கேடகமும் மகா பெரிய துருகமுமாக இருப்பார். துருகம்னா துருக்கம்னா என்னது? மந்தையின் திருக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த திருக்கம் அப்படின்னா தூரத்துலேருந்தே எதிரிய பார்க்குற மேலே அந்த இது டவர் இருக்கு இல்லைங்களா? டவர் தான் துருக்கம். டவரில் மேலே யாருன்னு பார்த்தா தெரியும் இல்லையா? அதுக்கு தான் துருக்கம் முன்னாடி கட்டி வைப்பாங்க. புரியுதுங்களா? மந்தையின் திருக்கம் வேற, மற்ற மாதிரி எதிரிகள் உள்ள வராது இருக்கிறதுக்கு துருக்கம் கட்டி வச்சுருப்பாங்க. புரியுதா? ஒவ்வொரு எல்லைகளில் திருக்கம் இருக்கும், அதில் மேலே காவலாக இருப்பான். வந்து சினிமாலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? காட்டில் வில்லன் இருப்பான், அப்படியே மேலே ஒரு துப்பாக்கி வச்சுட்டு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ கர்த்தர் நம் துருகமாக இருப்பார். எதிரி வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு முடியும். திருப்பி கொண்டுங்க. இப்போ வசனம் சங்கீதம் 84 11வது வசனத்தை பாடிங்க. இடகுமானவர் கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். ரைட், நம்ம இதை தான் இன்னைக்கு தானிக்க போகிறோம். கவனிங்க, அந்த வசனம் அப்படியே வச்சுக்கப்பா. தேவனாகிய கர்த்தர், இப்போ என் கூட படிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும், சூரியன் யாரு? நீ பார்க்குற சூரியன்ல, சூரியனை படைச்சவர் தான் உண்மையான சூரியன். ஹல்லேலூயா. அவர் சூரியனும் கேடகம்னா பாதுகாப்பு. அவர் தான் என் பாதுகாப்பா இருக்கிறார். இதை என்னைக்குமே நீ மறந்துடக்கூடாது. நீ ஒரு ஜெயத்தை பெற்றிருக்கிற, கர்த்தர் உனக்கு ஒரு சில நன்மைகளை கொடுத்திருக்காருன்னா அது தேவனுடைய கிருபை. நீ அதை தான் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அததான் நீ இதை ஆராதிச்சா உனக்கு என்ன வரும்னா கிருபையும் மகிமையும் அருள்வார். கிருபை என்ன? உங்களுக்கு எல்லாரும் தெரியும். கிருபை என்ன? தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு தகுதியை கொடுப்பதுக்கு பேர் தான் கிருபை. மகிமைனா தகுதி உள்ளவனுக்கு கொடுக்கிற அங்கீகாரம். எப்படி? மகிமை என்னங்க? ஆனா இங்க பாருங்க, கிருபையும் மகிமையும் அருள்வார்னு இருக்குது. மகிமை என்ன? கிருபைன்னா உங்களுக்கு தெரியும். தகுதின்னா எல்லாத்துலயும் தகுதி இல்லாத ஒரு ஆளை தகுதிப்படுத்தினார். இப்ப நீங்க எல்லாரும் தகுதி உள்ளவர்களா தகுதி இல்லாதவர்களா? தகுதி உள்ளவர்களா தகுதி இல்லாதவர்களா? ஏன்னா கிருபையும் சத்தியத்தையும் நீங்க கிருபையை விசுவாசிக்கிறீங்க, கரெக்ட் தானே? ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கிறனால கிருபையும் சத்தியம் உங்களை பின்தொடரும், அப்படித்தானே? கிருபைனா தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு தேவன் கொடுக்கிற சிலாக்கியங்கள். கவனிங்க, கிருபைனா தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு தேவன் கொடுக்கிற சிலாக்கியம். வேலையா இருக்கலாம், நன்மைகளா இருக்கலாம், இதெல்லாம் கொடுக்கிறது. இப்போ உங்களுக்கு வேலையை கொடுத்துட்டார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வேலைக்காக தேவனிடத்துல வந்திருக்கீங்க. தேவன் உங்களுக்கு ஒரு வேலையை, அந்த வேலைக்கு நீங்க தகுதியே
இல்லை, கர்த்தர் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாரு. அதுக்கு பேர் என்னது? கிருபை. இப்போ நீங்கள் கிருபைக்குள்ளே இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பட்டம் என்னது? கிருபை. மகிமையும் தருவாராம். மகிமை என்ன? மகிமைன்னா இப்போ உங்களுக்கு வேலையை தந்துட்டார், நீங்கள் தகுதி ஆயிட்டீங்க. மகிமை என்ன? ப்ரமோஷன். இந்த மகிமைக்கு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த மகிமைன்னா நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? க்ளோரி. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? க்ளோரின்னு சொல்லுவோம். இதுக்கு எபிரேய பதத்தில் இதுக்கு வேற என்ன? காவேட். எப்படி சொல்லுங்க? காவோடு. காவோடு இங்கிலீஷ் என்ன? KAVOD. எப்படி போட்டு பார்க்கலாம் நேரில். KOKAVOD, காவோடு அப்படின்னு அர்த்தம். இந்த காவோடுக்கு அர்த்தம் என்னன்னா வெயிட்னு அர்த்தம். எப்படி? வெயிட், எடை. எப்படி? வெயிட். வெயிட்னா கனம் இல்லையா? எடை இல்லையா? மகிமைக்கு உண்மையான அர்த்தம்ன்றது வெயிட். சொல்லுங்க. மகிமையோட உண்மையான அர்த்தம் என்ன? க்ளோரி. இப்போ க்ளோரி நம்ம முன்னாடி க்ளோரி டு காட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? க்ளோரின்னா என்னதுன்னா காவேடுன்னு அர்த்தம். எபிரேய வார்த்தையில் காவேடுன்னு அர்த்தம். பட் காவேடுன்னா அதுக்கு மீனிங் வந்து வெயிட்னு அர்த்தம், எடை. எப்படி? எடைன்னு அர்த்தம். அப்போ மகிமைன்னா எடைன்னு அர்த்தம். க்ளோரின்னா என்ன அர்த்தம்? வெயிட்னு அர்த்தம். ஆண்டவர் மகிமையை அருளுவார் அப்படின்னு அர்த்தம் என்ன? வெயிட்டை அருள்வார் அர்த்தம். ஏன்னா அவர் வெயிட்டான ஆளுன்னு அர்த்தம். இப்போ அந்த வெயிட்டுக்கு இன்னொரு அர்த்தம், அதனுடைய விளக்கத்தை சொல்றேன், அர்த்தத்தை தாண்டி அதனுடைய வெளிப்பாடை சொல்றேன். வெயிட்னா அந்த காவடுனா வெயிட் இல்லையா? அந்த வெயிட்னா என்னன்னா பரிபூரணம்னு அர்த்தம். எப்படி? ஏன் பரிபூரணம் அர்த்தம்னா ஆண்டவர் வெயிட். இப்போ அவர் வெயிட்டான ஆளு. எப்படி நம்ம சொல்லுவோம்ல, அவர் வெயிட்டான ஆளுப்பா, அவர் ஒரு காரியம் சொன்னா டப்புன்னு நடக்கும். ஆனால் பார்க்க தான் ஆளு அப்படி இருப்பான், ஆனால் வெயிட்டான ஆளு. எப்படி? பார்க்க தான் சில்லறையா இருப்பாரு, ஆனால் அவர் நல்ல துட்டு உள்ள வெயிட்டான ஆளு. பார்க்க தான் இப்படி இருப்பாரு, ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம் வெயிட்டா நடக்கும். அப்படி சொல்றேன் இல்லையா? தேவன் வெயிட்டான ஆளு. ஏன்னா காட் இஸ் கம்ப்ளீட். அவர் என்ன? கம்ப்ளீட். அவருக்குள்ளதான் எல்லா பரிபூரணங்களும், சகல பரிபூரணங்களும் அவருக்குள்ள இருக்குது. இப்ப அவர் மகிமை முதல்ல கவனிங்க. கிருபை என்னது? தகுதி இல்லாதவனுக்கு தகுதி. இங்க வசனத்தை கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும், தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நீங்க யாரை வழிபடக்கூடாது? சூரியனை வழிபடக்கூடாது. உனக்கு இங்க மரியாதை கொடுக்கிற எதையுமே நீ வழிபடக்கூடாது. பணத்தை வழிபடக்கூடாது, பிசினஸை வழிபடக்கூடாது, உன்னுடைய வேலையை வழிபடக்கூடாது, உன்னுடைய ப்ரமோஷனை சார் நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த ப்ரமோஷன் எனக்கு வந்துடாது. அல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்க? சிலர் நடிகைகள் அவங்கள காணாத எனக்கு உறக்கமே வராதே பார்த்துக்கிடுங்க. பார்த்துருக்கீங்களா? பாருங்களேன், நீங்க இந்த உலகத்தை வழிபடக்கூடாது. சிருஷ்டியை வழிபட, சிருஷ்டிகரை வழிபடாம சிருஷ்டியை வழிபடந்தேன்னா உன் வாழ்க்கை சறுக்கும். இப்ப நீ தேவனை வழிபடுற, அவரை மகிமைப்படுத்துறேன்னா அவர் உனக்கு என்ன செய்வார்னா தகுதி இல்லாத ஒன்ன தகுதியாக்குவார். தகுதியாக்கிட்டு விட மாட்டாரு. அவருடைய பரிபூரணத்தை மொத்தத்தையும் உனக்கு மேல வைப்பார். எப்படி இருக்கு? புரியுதா? நீ தேவனுடைய ஆலயத்துக்கு நேரத்தை கொடுக்கிறேனா உன் வேலையை செய்ய 10,000 பேர் வந்து நிற்பான். நீ தேவ சமூகத்துல நீ பணத்தை விதைச்சேனா உன் காரியத்துல எல்லாம் இலவசமா நடக்கும். உன் காரியம் நீ தேவ சமூகத்துல எதை கொண்டு கனப்படுத்துறாயோ அதாலே நீ அதிக கனம் பெறுவாய். ஏன்னா அந்த காரியத்துல தேவனுடைய பரிபூரணம் விளங்கும், அவருடைய காவேடு விளங்கும். பரிபூரணம், அவருடைய பரிபூரணத்துல நாம் எல்லாம் வெளிச்சத்தின் மேல்.
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சம்பூரணங்கள் ஐஸ்வர்யங்கள் யாரால வந்தேன்னு நினைக்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தந்தார், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லிட்டு வீட்டில் குப்புறப்படுத்து. காலையில் ஒரு ஆளுக்கு ஃபோன் அடித்தேன். எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. somebody are worship in bed. சீழு வடிங்கி சழுவா வடிங்கி சழுவா வடிகிற அளவுக்கு என்னதாகும்? ஒன்ன சொல்லலை. அவனை பார்த்து அவன் ஏத்தாப்புல இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்களேன் பாருங்களேன், சிலருக்கு டக்குன்னு ஒரு ஏசி ரூம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏசி ரூம் கிடைச்சோன்னு பயங்கரமா தூங்குவாங்க. கிடைச்சதடா. நான் சொல்லட்டா, தேவனை நீ கனப்படுத்தினா பாறாங்கல்ல கிடந்தாலும் நல்லா தூங்குவேன். அவ்வளவு காரியம் கரெக்டா நடக்கும். ஹல்லேலூயா. அல்லாத நீ 7 ஸ்டார் ஹோட்டல்ல அப்படியே பன்னீர் தெளிச்ச பெட்ல படுத்தாலும் தூக்கம் வராது. ஏன் அந்த சினிமாக்காரன் பன்னீர் தெளித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் தூக்கம் வரலையே. ஹல்லேலூயா. அது உடனே மண்ணில் போய் படுன்றதில்ல. ஹல்லேலூயா. தேவன் உன் கூட, தேவனுக்கு ஒன்னு நீ தேவன் கொடுக்கிற எல்லாத்தையும் தேவனுக்கு என்ன செய்யுது? கனப்படுத்த. அப்பா ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே உனக்கு வரும். உங்க கிட்ட இருக்கிற எல்லா ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால வந்ததுதான். உனக்கு அறிவு, உனக்கு திறமை, உன்னுடைய ஒண்ணும் கிடையாது. நம்புறீங்களா? I have the talent அப்படின்னா உனக்கு மூக்க உடைக்க அடுத்தவனை அனுப்பி வேணுன்னே விடுவார். வேணுன்னே விடுவாருங்க ஆண்டவர், தெரியுமா? அவரை சோதிச்ச அவர் ஒன்ன சோதிப்பார். யாரு? பேதைகளை ஞானியாக்கி அசமா கூட்டிட்டு வந்து விடுவார். அவன் ஒன்றும் தெரியாத மாங்காய் மாதிரி நிற்பான். ஆனால் அப்படியே அந்த மாங்காய் வெடிச்சு இலை விட்டு எப்படி அப்படி நிற்கும். அது ஒன்றை பார்த்து குவாஞ்சி விட்டோன்னு செய்யாது. எப்படி அளவன் எல்லாம் காட்டாது. ஆனால் நீ என்ன செய்வ? ஹல்லேலூயா. அது ஒரு இவன் தான் குவாஞ்சி வெட்டி இருப்பான். அது ஒன்றும் செய்யாது. சிம்பிளா ரஜினிகாந்த் மாதிரி கோட்டை எடுத்து டம்முன்னு நிற்கும். பாருங்க, கருப்பான ஆளு, பார்க்க ஒன்றுமே இல்லை. பாருங்களேன், அவர் எடுத்து ஒரு கோட்டை போட்டு அப்படி ஒரு கிறக்கங்கிறங்கண்ணா பார்த்துருக்கீங்களா? அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை. இதெல்லாம் நல்லா தெரியுது. தெரிஞ்சும் என்ன செய்யறது? வீட்டுக்குள்ள கிச்சனை கிடைச்சா கிச்சன்லேயே படுத்து தூங்குறது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தும் போது அதுல ரொம்ப சிறப்பான ஒரு மேட்ரு நீங்க உணர்ந்திருக்கீங்களான்னு தெரியாது. 40 வருஷம் அவனுக்கு துணி கிளியலையா, செருப்பு தேவை இல்லையா, சரி துணி தேவை இல்லை. இந்த பயிலும் எல்லாம் வளர்ந்துருப்பானுவளா? குளிச்சாத குளிச்சல்னா வளராதோ? குளிச்சல் அப்படியா? 40 வருஷம் குளிச்சல்ல, தண்ணி தெளிச்சாதான் விரியுமா இருக்கும் பூ. கவனிங்க, 40 வருஷமா அவனுக்கு எந்த துணியும் கிடைக்கலைங்க. போட்டிருந்த துணிங்க அது என்ன செய்யணும்? நஞ்சு போகலையா? நம்ம ஆளுங்க 4 நாள் துணியை போட்டுட்டு துவைச்சா நஞ்சங்க போகுது, பிஞ்சங்க தெரிச்சு. பாருங்களேன், ஒரே துணியை போட்டு அந்த துணி என்ன செய்யுது? நான் ரீசெண்டாக எனக்கு அது வந்தோடனே எனக்கு ரீசெண்டாக ஒரு நானும் ஒய்ஃப்மா ஒரு இங்கிலீஷ் அவள் சஜஸ்ட் பண்ணி தான் நான் அதை பார்த்தேன். அது நல்லா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு நல்ல பயங்கரமான அது வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. நீங்கள் கேட்டால் நீங்கள் அதில் போய் உட்காந்துருப்பீங்க.
ஏன்னா நீங்கள் வேறு அர்த்தத்தில் உட்காந்துருப்பீங்க, நான் இருக்கிறது வேறு அர்த்தத்தில் இருப்பேன். ஸோ நான் அதை பார்த்தேன். ஸோ அந்த சீரீஸில் ஒரு பிள்ளை இருக்கிறா. அந்த பிள்ளைக்கு ஒரே காஸ்டியூமு பல வருஷம் தாண்டி அதே காஸ்டியூம் இருக்கும். நான் அப்போ சொன்னேன், இந்த காஸ்டியூம் அப்படியே இருக்குது, ஆனால் அந்த ஒரே காஸ்டியூம், அது ரொம்ப காஸ்ட்லியான காஸ்டியூமுங்க, ஒரே காஸ்டியூம். அது என்ன செய்யுது, அந்த பிள்ளை வளர்ந்துட்டே இருக்குது. ஏன்னா அதை எடுக்கிறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துட்டு ஆயிருக்கும். 10 வருஷமாக எடுத்த ஒரு இது, அந்த ஒரு மூவி பாருங்கள். அந்த 10 வருஷத்துல பிள்ளை வளருது, நமக்கே பார்க்குறது தெரியுது, ஆனால் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கு. புரியுதுங்க உங்களுக்கு? புரியுதா? எனக்கு டப்புன்னு அது ஞாபகம் வந்தது. கண்டிப்பாக அதுக்கு புதிய புதிய ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் பாருங்களேன், 40 வருஷமாங்க ஒரே ட்ரெஸ்ஸுங்க. உங்கள் செருப்பு தேயலை. ஹல்லேலூயா. செருப்பு பெருசாகுமா? சிலவங்க பாருங்களேன், 8ஆம் நம்பர்காரனுக்கு 10ஆம் நம்பர்காரனுக்கு 8ஆம் நம்பர் செருப்பு போட்டால் எப்படி இருக்கும்? புதுசாக போட்டாலே பிச்சை கதல் வேணும், அப்படி தானே? ஹல்லேலூயா. சிலது கால் இப்படி இருக்கும், பிள்ளை மாதிரி. 10 வருஷம் 5 வருஷத்துல என்ன ஆயிரும்? மரக்கட்ட கால் ஆகும். பார்த்துருக்கீங்களா? செருப்பே பயந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் இவனுக்கெல்லாம் அப்படி தானே இருந்திருக்கும். அன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் வேலை செஞ்சவனுங்க. புரியுதா? அதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், நீ எந்த திசைக்கு கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போறாரோ அந்த பாதையில் என்ன இன்னல்கள் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், கர்த்தர் உன் கூட இருந்தா உன் காரியம் ஜெயமாக தான் இருக்கும்பா. அற்புதமாக நடக்கும். அதிசயங்களை நீங்கள் காண்பீங்க. பாருங்களேன், அவனுக்கு காலையில் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, கேட்டால் சிக்கன் சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுத்தாருங்க. ஆனாலும் என்ன செஞ்சாருங்க அவனுங்க? முறுமுறுத்தானுங்க. செங்கடலை பிளந்து, எப்படி செங்கடலை பிளந்து செங்கடலை தாண்டி போனோடனே மோசைய வாஞ்சானுங்க. பார்த்துருங்க, இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்க்கறானுங்க. நம்ம ஆளுங்க அப்படிதான், அற்புதத்துக்காக தலைகளை அனுப்பி. நான் ஜபிக்கும் போது தலையை காணோம், அந்த அளவு விசுவாசமா காலையே ஜபிக்கிறது. அடுத்து பார்த்தா அப்புறம் கால் இருக்க வேண்டிய தலை இருக்க வேண்டிய கால் வந்துருச்சு பாருங்க. அவர் சமூகத்தில் நித்தமும் நம்மளை தாழ்த்தணும். தாழ்த்துவன் உயர்த்தப்படுவான். சிஸ்டர், பிரதர், அவருடைய சமூகத்தை விடாதீங்க. நீங்க பில்லினியர் ஆகுங்க. எப்படி? நீங்க பில்லினியர் ஆகுங்க. நீங்க மாசத்துக்கு உங்களுக்கு வருமானம் 10,000 கோடி வந்தாலும் உன் வேலை இங்க இருக்கிறது, இங்க இருக்கிறதா உன் வேலை. ஆனா சத்ரு, நீங்க நினைப்பீங்க சிஸ்டர், நான் உங்களுக்கு சிலவங்கள்ட்ட கேட்ட சொல்வேன். என்கிட்ட பெனின் கேட்பான் அடிப்படி, ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்பான். எப்படி? அடுத்து இப்போ ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் அடுத்து நமக்கு ஃப்ரீ தானான்னு கேட்பான். எப்படி? அடுத்து நமக்கு இன்னும் ஃப்ரீ தான் இல்லை பாஸ்டர், அடுத்து என்ன ஸ்டேஜுக்கு போகும், அடுத்து நம்ம எப்படி போவோம், இன்னும் இதில் ஆழம் இருக்குன்னு தான் கேட்பான். ரொம்ப இதாக கேட்பான். ஆமாம், நான் சொல்லுவேன், இன்னும் ஆழம் இருக்கு, இது அளவே கிடையாது இந்த காரியத்துக்கு அப்படி நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்க ஒரு ஆழத்திலிருந்து இன்னொரு ஆழத்துக்கு போகும்போது நீங்கள் வெற்றிகளை அனுபவிக்கிறீங்க. ஆனா அதே தூரத்துக்கு சோதனைக்காரனும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. முதல்ல 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதுல பிசாசு பயங்கரமா உங்க தலையில ஏறி இருந்து மிதிச்சிருப்பான். இப்ப 10,000க்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. உடனே நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? 10,000 இஸ் மை காட் நினைச்சத்து. 10 ரூபாய்க்கு அவன் அவ்வளவு காட்டுனான், 10,000 எவ்வளவு காட்டுவான்? ஏன்னா நீ வளர வளர பிசாசுக்கு தலையாக மிதிக்கிற. புரியுதா? நீ வளர்ந்துட்டு சர்ப்பத்துக்கு தலைய மிதிக்கணும். சர்ப்பத்துக்கு இடையில மிதிச்சேன்னு வச்சுக்கோ, அது ஒன்ன கொத்திரும். புரிஞ்சுதா? நிறைய பேர் என்ன செய்வாங்க, முதல்ல ஆண்டவர் சர்ப்பத்துக்கு தலையை மிதிப்பாரு, இவங்க வழுக்கி கீழே வருவணும். எப்படி? சர்ப்பத்துக்கு தலையிலிருந்து கழுத்தோடி வந்து வயர்ல வந்து நிற்பணும். அது இப்படி நிற்கும். எப்படி? சர்ப்பத்தின் தலையை நீ என்னைக்கு மிதிச்சு தான் நடக்கணும்.
பிசாசன் தந்திரங்களை நீ என்னைக்கு எதிர்த்து நிக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். 10 லட்சம் கோடி வருமானம் உனக்கு வந்தாலும் பிசாசு அடுத்த செகண்ட் உனக்கு கீழே கொண்டு வர முடியும். பிசாசுக்கு வல்லமை இல்ல, உன்னுடைய கீழ்ப்படியாமை தேவனை விட்டு விலக வச்சிரும். தேவனை விட்டு நம்ம விலகினாலே என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா சர்ப்பத்துக்கு. தாவீது என்ன பண்ணா? தாவீது கோலியாத்தை அடிக்கும் போது நீங்க படிச்சு பாருங்க. தாவீது அடிச்சிட்டு எங்க ஓடனா? அம்மா விழுந்துருச்சு இப்படி ஓடனா. ஏங்க, ஒரு ஆணை இருக்குது, ஒரு ஆணையை அடிச்சிட்டீங்க, ஆனை பொத்துன்னு விழுது. அடிக்கம்ப கூட ஓரளவு தைரியத்தை நீங்க அடிச்சிருப்பீங்க. விழும்போது ஒரு விளக்கம் விழும், மலையில துமோர்னு விழுமா. அதே மாதிரி தாங்க 13 14 அடி கோலியாத்து பொத்துன்னு விழுந்தான். விழுந்தவன அவன் என்ன செஞ்சான்? அவன் காலோடி ஏறி ஓடுறான். அவன் எப்படிப்பட்ட பாலம் மாதிரி இருந்திருப்பான் பாருங்க, பாலம் மாதிரி இருக்கும். ஏறி ஓடி இடுப்புல இருந்தவனுக்கு ஹல்லேலூயா. உருவி என்ன பண்ணா? தலைய வெட்டி என்ன செஞ்சான்? தூக்குனான், காட்டுறான். ஏன்னா ஐயாவை போட்டுட்டாங்கன்னு எல்லாரும் சேர்ந்துட்டானுன்னு வச்சுக்கோங்க, இவன் காலி. ஐயாடா இப்படி தூக்கினா என்ன மாதிரி இருந்திருக்கும் இல்ல? இவ்வளவு 5.5 அடி ஆளு ஒரு 5.5 அடி வீதியில் ஒரு தலையை தூக்கி வச்சிருந்தா இப்படி இருக்கும். அவன் தலை அவளுக்கு அப்படி இருந்திருக்குங்க. வெட்டினா கூட அவன் தலை ஒரு வெயிட் இருந்திருக்குங்க. குறையாம ஒரு 50 கிலோ இருந்திருக்காது தலை. உங்க தலை என்ன கிலோ இருக்கும்? இருக்கிறதுல வெயிட் அதுதான். நீங்க 90 கிலோ இருக்கீங்கன்னா 85 கிலோ தலை. அதுதான் தலைக்கவசம் உயிர்கவசம் சொல்றாங்களா இல்லையா? அவ்வளவு வெயிட்டா இருந்திருக்கும்ல. எப்படி இருந்திருப்பான் அவன் இல்லையா? அடிச்சு தூக்குன. நான் சொல்றேன், சத்துருவை ஒரு வாட்டி மிதிச்சிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்க பின் வாங்க கூடாது. வேதம் தெளிவா சொல்றது, நீங்கள் பின் வாங்குகிறவர்களா இருக்கக்கூடாது. பின் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவனை திருப்ப 4 ஆளா வருவான். ஒரு பிசாச கச்சர் ஒன்ன விட்டு விரட்டுனா நீ மறுபடியும் பிசாசுக்கு இடம் கொடுத்தா எப்படி வருமா? 7ஆ தூக்கிட்டு வருமா அது. ஏன்? டேய் இனி விட்டுறக்கூடாதுடா, தலைவனை அன்னைக்கு அடிச்சிட்டாங்க, இனி விட்டுறக்கூடாதுன்னு திரும்ப வரும் 7ஆ. அப்ப நீ எப்படி இருக்கணும்? அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். கத்தர் ஒன்ன ப்ரமோஷன் பண்ண தேவன் ஒன்ன உயர்த்த கத்தர் சமூகத்துக்கு ஒன்ன அதிகமா தாழ்த்திக்கோ. உனக்கு கொடுத்த வேலையை ஆராதிக்காத, உனக்கு கொடுத்த பணத்தை ஆராதிக்காத, உனக்கு கொடுத்த எந்த உயர்வை ஆராதிக்காத, சண்டைய ஆராதிக்காத. புரியலையோ? இன்னைக்கு சண்டே. சிலவங்கள்ட்ட சொல்லுவாங்க, சண்டே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். எப்படி சண்டே? அவர் சொல்றார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். That is a real rest. அந்த ரியல் ரெஸ்ட் எங்க எடுக்கணும்? எடுத்து பழகிட்டேன்னு வச்சுக்கோ. அடுத்த ஆராதனை என்ன? பஸ் அடுத்த ஆராதனை ஸ்பெஷல் ஆராதனை வைப்போம். கேட்டுட்டே இருப்பீங்க. சிஸ்டர் பிரதர், உங்க வாழ்க்கையில நீங்க எந்த உயர்வு உங்கள்கிட்ட இருந்தாலும் இனிமே வருகிற உயர்வுக்கும் தேவன் தான் ஆதாரம். அவர் தான் உங்களுக்கு ஆதாரம். அவரை விட்டுட்டு நீ எங்கேயும் போகாத. அவருக்காக நீ எதையும் இழந்துக்கோ, அதை நீ 100 திரும்ப பெற்றுக்கொள்வாய்னு வேதம் சொல்லுகிறது. என் நாமத்தின் நிமித்தம் நீ வேலையை இழந்தா அதை 100 மடங்கு பெறுவ. நான் அபிஷேகம் பண்ணி விடுறேன். எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணது. நான் அதை விடலான்னு நினைக்கிறேன். கத்தர் நான் ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், அதை விட 100 மடங்கு கத்தர் உனக்கு தருவார். இந்த விஷயத்தில் ரொம்ப அலாட்டாக இருங்க. நான் உங்களுக்கு வேற எதெல்லாமோ போதனை சொல்லணும்னு நினச்சா நான் இந்த போதனை சொல்கிறாரு. இப்போ நம்ம பாருங்களேன், நம்ம வழக்கம் இருக்குது. பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க. எதுக்கு கொண்டாடுறாங்க? அறுவடை பண்டிகை கொண்டாடுறாங்க இல்லையா? அறுவடை கொண்டாடுறாங்க. எதெல்லாம் ஆராதிக்கிறாங்க? மாட்டு பொங்கல், ஆட்டு பொங்கல்,
தைப்பொங்கல். நம்ம இதை ஆராதிக்க வரல, நம்ம எதை ஆராதிக்க வந்திருக்கிறோம்? இது எல்லாத்தையும் கொடுத்தவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கரும்பு ஆராதிக்க வரல, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, அவள் வெட்கப்பட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் எழுந்திருக்கலாம்.